இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா? வேதத்தில் அழைக்கப்பட்டவர்கள் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். முந்தினோர் பிந்தினோருமாய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்து ஒரு ஓமையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அழைப்பு வேற, அழைக்கப்பட்டவர்கள் வேற. தெரிந்து கொள்ளுதல் வேற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேற. 4 காரியங்கள் இருக்கிறது. அழைப்பு என்று சொன்னால், கால் ஆர் இன்விடேஷன் என்று சொல்லும்போது, ஒரு உலகத்தினுடைய நோக்கத்திற்காக அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கொடுக்கப்படுகிற காரியம்தான் அழைப்பு. வேதத்தில் பார்க்கும்போது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பு. அப்ப இந்த அழைப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்கிறார். receive a worldly purpose or receive the salvation. இது உலகத்தில் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக கொடுக்கப்படுவதுதான் அழைப்பு. 2வது, அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, those who have the call. அழைப்புதல் பெற்றவர்கள் அத்தனை பேரும் பங்கு பெறுகிறார்களே. பத்திரிகையை நீங்க பெற்றுட்டீங்களா? நான் வாங்கிட்டேன். சில நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்திருப்போம், ஆனால் நம்ம என்ன செய்திருப்போம்? மறந்துருப்போம். அப்போ உங்களுக்கு அழைப்புதல் வந்துச்சா? இன்விடேஷன் வந்துச்சா? வந்துருச்சு, நீங்க பெற்று கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பு வேற, அழைக்கப்பட்டவர்கள் வேற. 3வது, தெரிந்து கொள்ளுதல். நல்ல கவனிங்க. யாரெல்லாம் தேவனுடைய அழைப்பிற்கு அல்லது தேவனுடைய சத்தத்திற்கு அல்லது தேவனுடைய அழைப்பை அக்செப்ட் பண்றாங்களோ அவர்கள் எல்லாரும் யார் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல இன்னொருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க தான் யார் அப்படின்னா, தெரிந்து கொள்ளுதல் வேற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேற. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்தான் யாரு? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ அழைப்பு வேற, அழைக்கப்பட்டவர் வேற, தெரிந்து கொள்ளுதல் வேற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேற. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்க பார்க்கும்போது
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்புகிறதை பார்க்க முடியும். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கல்யாண வீட்டிற்கு என்ன வருகிறது? அழைப்பு வருகிறது. 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரமாய் என்ன செய்தாங்களாம்? போனார்கள். 14வது வசனம், அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இன்விடேஷனை வாங்கினவங்க என்ன செய்தாங்க? அதை அசட்டை பண்ணினார்கள். சில நேரத்தில் ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை, எத்தனை பத்திரிக்கை தான் போகுது, இல்லை எத்தனை கல்யாணத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நல்ல கவனிங்க. அழைப்பை என்ன செய்தாங்க? அசட்டை பண்ணினார்கள். அடுத்து பார்க்கும் பொழுது, அந்த 8வது வசனத்துல பார்க்கும்போது, அந்த வாங்கியும் சில நேரத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு என்ன செய்துட்டாங்க தெரியுமா? அபாத்திரமா இருந்து விட்டார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார்? இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஏன் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நல்ல கவனிங்க. நான் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி நான் அழைக்கப்பட்டேன். நான் யாராய் இருக்கும்படி அழைக்கப்பட்டேன்? அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டேன். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். முதல்ல அவர் சொல்றான், நான் அழைக்கப்பட்டேன். 2வது, எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, ரோமபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறான். அப்போ அழைப்பை பெற்றுக்கொண்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவன் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் என்ன செய்திருக்கிறார்? அருள் செய்திருக்கிறார். நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், 2வது வசனம் சொல்லுகிறது, தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அந்த அழைப்பை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த அழைப்பு நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. 2வது, இந்த அழைப்பு நமக்கு எதை கொடுத்திருக்கிறது அப்படின்னா, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து வாழும்படி தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கிற எல்லாருமே
ஒன்று நீங்க அழைக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அழைப்பை பெற்றிருக்கணும், இல்லைன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், இல்லைன்னா நீங்க தெரிந்து கொண்டவர்களா இருக்கணும். இந்த 4 கேட்டகரியில நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் எங்க போக முடியும் அப்படின்னா பரலோகத்திற்கு போக முடியும். அழைக்கப்பட்டவன் மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கு வேதத்திலிருந்து 3 பேரை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். நோவாவை கர்த்தர் அழைத்தார். நோவா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறான். Glory to God. அவன் தேவனால் எதற்கு அழைப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய கரமாய் மாறுகிறான். அவன் யாரா மாறுறாங்க? தேவனுடைய கரமாய் மாறுகிறான். ஏன்? அந்த ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்க போகிறார். அப்போ இந்த குடும்பம் யாரா இருக்கணும்? காப்பாற்றப்படணும்னா அது யாருடைய வேலை? அவருடைய வேலை. ரைட்? இப்போ அவர் செய்ய வேண்டிய வேலையை இந்த நோவா அவன் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 500 வயது உடைய அந்த தாத்தா தேவ அழைப்பை பெற்றிருந்ததுனால கர்த்தருடைய கண்களில் அவன் எதை பெற்றுக்கொண்டான்? கிருபையை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்தில், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாய் இருந்தான். என்னவா இருந்தான்? அவன் நீதிமானாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட அவன் யாரா இருந்தான் தெரியுமா? சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தா? இந்த பேழையை நீ செய். அந்த பேழை எப்படி இருக்கணும், எத்தனை அறைகள் இருக்கணும், அந்த பேழைக்குள் எதையெல்லாம் பிரவேசிக்க வைக்கணும் என்பதை திட்டமாய் தீர்க்கமாய் அவன் என்ன பெற்றிருந்தா அப்படின்னா தேவனிடத்திலிருந்து டைரக்ஷனை பெற்றிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். தேவனால் அழைக்கப்பட்ட நோவா தன்னுடைய குடும்பத்தை அவன் யாரா இருந்தான்? ரட்சிக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய, தன்னுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து மீட்கக்கூடியவனாய் அவன் இருந்தான். யாரு? அழைக்கப்பட்டவன். யாரு? அழைக்கப்பட்டவன். அந்த அழைக்கப்பட்டவன் எப்பொழுதுமே அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். 2வது பார்த்தோம், அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு வித்தியாசம் உடையவனாய், ஒரு வேறுபட்டவனாய், ஒரு வேறுபட்ட ஜீவிதத்தை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறாரா? போக போக தெரியும். உங்களை அழைத்திருக்கிறாரா? ரைட். அப்போ அழைத்திருக்கிறார் அப்படின்னா நான் முதலே சொன்னேன், எங்கிருந்து அழைத்திருக்கிறார்? இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு விரித்திருக்கிறார். எதற்காக? ஒரு பரிசுத்த ஜீவிதத்தை வாழும்படி, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படி, தேவனுடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றும்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். 2வது, மோசேயை கர்த்தர் அழைக்கிறத நாங்க பார்க்க முடியும். மோசேயை கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். மோசேயை அழைத்ததற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் இந்த மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். முதல்ல நோவாவை கர்த்தர் அழைத்தார். எதற்காக? அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி.
தேவனுடைய திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக நோவா அழைக்கப்பட்டான். இரண்டாவது, மோசே தேவனால் அழைக்கப்படுகிறான். எதற்காக அழைக்கப்படுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் அவனை அழைக்கிறார். நல்ல கவனிங்களேன். 13வது அதிகாரம் 11வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அதற்கு நம்மால சொல்றான், அது எம்மாத்திரம், என்னால எப்படி ஆண்டவரே முடியும்? உன்னுடைய அழைப்பு என்ன? எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார்? இஸ்ரவேல் எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து என்ன செய்யணும்? மீட்டு கொண்டு வரணும். இது தேவனுடைய திட்டம். அதற்கு ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? மோசேயை அழைக்கிறார். இப்ப மோசே சொல்றான், அது எப்படி ஆண்டவரை நடக்கும்? அது எம்மாத்திரம், என்னால போக முடியுமா? முடியாது. 13வது வசனத்துல அவன் தேவனை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, அவர்களிடத்துல நான் போகிறேன், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று நான் சொல்லும்போது அவங்கெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன்னு சொல்லு. Glory to God. ரெண்டாவது கேட்டான், முதல்ல நான் எம்மாத்திரம், என்ன கொண்டு எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா, நீ தான் போகணும், அழைப்பு உனக்கு தான். ரெண்டாவது சொல்றான், உன்னுடைய நாம என்னன்னு கேட்பாங்க, யாரு உன்னை அனுப்புனதுன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். 19வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அவன் கேட்கிற, ஆண்டவரே, அந்த எகிப்தின் இருக்க ராஜா சாதாரணமானவன் அல்ல, அவன் கை வல்லமையை கண்டால் ஒழிய ஜனங்களை விடமாட்டான். அவ்வளவுதானப்பா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். Glory to God. உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன்? அவனுக்கு முன்பாக நான் அற்புதத்தை செய்வேன். மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன நம்ப மாட்டாங்க. கர்த்தர் உனக்கு தரிசனமாகல, நீ சும்மா சொல்ற அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான்? முதல்ல இவனுக்கு நம்ம மேல என்ன வரல? நம்பிக்கை வரல. இவனுக்கு நம்பிக்கை வந்தாதானே இவன் என்ன செய்வான்? அங்க போவான். உன் கையில் என்னடா இருக்கு? கோல் இருக்கு, அந்த கோலை கீழே போடு அப்படிங்கிறாரு. அவன் தரையில போட்ட உடனே அது என்னவா மாறிட்டு? சர்ப்பமாய் மாறிட்டு. மோசே அதற்கு விலகி ஓடினான். ஏன்னா கீழே போட்ட உடனே என்னவா மாறுது? சர்ப்பமா மாறுது. யாருக்கா இருந்தாலும் பயம் வரதானே செய்யும். அது பாம்பு உடனே போட்ட உடனே டக்குன்னு நான் நினைக்கிறேன், எந்திரிச்சு நின்று, டேய் ஒழுங்கா போக வேண்டியதானே. அது ஒரு படத்தை எடுத்த உடனே இவன் என்ன செய்திருப்பான்? பயந்துருப்பான்ல. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, நீ உன் கையை நீட்டி அதன் வாளை பிடின உடனே அது பிடித்த போது என்ன செய்தது? அது அவன் கையில கோலாய் மாறினதை நீங்க பார்க்க முடியும். அதோட இவன் விட்டானா? 10வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், சரி ஆண்டவரே, வல்லமையும் செய்கிறீர், எல்லாம் செய்கிறீர், என் கூட தான் இருக்கிறீர், ரைட். ஆனா எனக்கு பேச வராத, நானே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறேன். பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று வச்சா அவன் என்ன ஆண்டவரை சொல்லுவான்? பாதி வார்த்தையை ஒழுங்கி பாதி வார்த்தையை நான் சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? டே, நீ பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க, நீ போ அப்படின்னு சொல்லுவானே.
இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, டேய் மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனது யாரு? உங்ககிட்ட தாங்க கேட்குறேன். யார் உண்டாக்குனா? கர்த்தர் உண்டாக்குனாரு. ஊமையினையும் செவிடனையும் பார்வையடைய செய்தது யாரு? கர்த்தர். உன்னை உண்டாக்கினது யாரு? கர்த்தர். இவனால தப்பிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் என்ன செய்வேன்? நான் உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை உனக்கு நான் அறிவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைப்பை பெற்றவன். நிறைய பேருங்க அழைப்பை பெற்று இருக்கிறீங்க, நிறைய சாக்கு போக்களை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற. நான் எப்படி ஆண்டவரே, நான் எப்படி பாஸ்டர் போவேன்? எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு பாஸ்டர். நான் பேசினா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நல்ல பேசுற ஆளுகளை அனுப்பி கொடுங்களேன். நல்ல பேசுற ஆளை என்ன செய்யுங்க? அனுப்புங்க. எப்பா வேதம் சொல்லுது, உன்னுடைய அழைப்பு அப்படி. எகிப்தில் இருக்கிற ஜனங்களை நான் உன்னை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக. நல்ல கவனிங்களேன். உன் மேல தேவனுடைய அழைப்பு இல்லைன்னா நீ அன்னைக்கே செத்து போயிருக்கணும். ஆமாவா இல்லையா? என்னைக்கே செத்து போயிருக்கணும். நீ பிறக்கும் போதே செத்து போயிருக்கணும். நீ இப்ப உயிரோடு இருக்கிற. உன்னை காப்பாற்றி, அதுவும் எவன் சாகடிக்க சொன்னானோ அவனுடைய வீட்டிலேயே உன்னை நான் வளர்த்து இவ்வளவுக்குள்ள நிறுத்திருக்கிறேன். இப்ப இவன் சொல்றான், என்னால போக முடியாது. நல்ல கவனிங்க. நீங்க தேவ அழைப்பை பெற்றிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நாளும் மாறாதுங்க. தேவ அழைப்பு உங்களுக்கு சப்ஸ்டியூட்டா வேற ஒருத்தர் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒன்று நீ அழைப்பை பெற்றிருக்கணும், இல்லைனா நீ அழைக்கப்பட்டவனா இருக்கணும், இல்லைனா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும், இல்லைனா ஆண்டவர் உன்னை ஏதோ ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ சாதாரணமான இந்த ரட்சிப்பை பெற்று நான் ஆலயத்திற்குள்ள நான் இருக்கல. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில், glory to God, அவன் தமஸ்குக்கு நேராக அவன் கடந்து செல்வதை நீங்க பார்க்க முடியும். எதற்காக கடந்து செல்றான்? 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியிடத்துல எதை வாங்கினா? அதனுடைய கட்டளையை வாங்கி கொண்டு இவன் பிரயாணப்பட்டு போகிறான். வசனம் சொல்லுகிறது, புருஷரையாகிலும் ஸ்திரீகளாகிலையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள எங்க போறான்? ஜெப ஆலயத்திற்கு போவதற்கு வேண்டிய உத்தரவை வாங்கிட்டு போகிறான். இப்ப உத்தரவை வாங்கிட்டு போகிறான். இவன் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கீழே விழுந்துட்டான். வானத்தில் இருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்த உடனே அவனுக்கு கண்ணு தெரியல, டக்குன்னு கீழே விழுந்துட்டான். வசனம் சொல்லுகிறது, விழுந்த உடனே ஒரு சத்தம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தன்னோடு பேசுகிற ஒரு சத்தம். என்னடா, நம்ம இன்னும் என்ன செய்யல? ஜெப ஆலயத்திற்குள்ளேயே போகல. நம்ம யாரும் இன்னும் என்ன செய்யல? யாரையும் நான் துன்பப்படுத்தல. நான் போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா சத்தம் வருது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன் சொல்றான், யாருமே இல்லை. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்?
நீர் யார்? மனுஷன் இல்ல, யாரும் இல்ல, சப்தம் வருது. அப்ப இவன் அறிந்து கொண்டான். ஏன்னா ஒரு வெளிச்சம் பட்ட உடனே என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். இப்போ அவனுக்குள்ள ஒரு பயம். நீர் யார்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சொல்றார் பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. Glory to God. உடனே அவன் பயந்து அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசின உடனே இனி தப்புவிக்க முடியாதுன்னு சொல்லி அறிந்து உடனே சொல்ற, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்டணத்திற்கு போ, உனக்கு நீ செய்ய வேண்டியது என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். உடனே அடுத்த எங்க வராரு அப்படின்னா அனனியாட்ட வராரு. சொல்றேன், எப்பா நீ அந்த நேரு தெருவுக்கு போ, அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நல்ல கவனிங்களே, இந்த சவுல் தேவனை குறித்து, இயேசுவை குறித்து ஏற்கனவே அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு பெரிய ஒரு கல்விமான். இப்போ ஆண்டவரிடத்துல இப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன செய்துட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ தெரியலையே. நம்ம எத்தனை பேரையோ கொலை செய்திருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம மிரட்டி இருக்கிறோம். நீ அந்த பட்டணத்திற்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். பயம் வந்திருக்குமா இல்லையாங்க? இத்தனை பேரை கொண்டு இருக்கிறோம், ஒருவேளை அவர் என்ன சொல்ல போறாரோன்னு தெரியலையே அப்படின்னு அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ அனனியாட்ட சொல்றாரு, நீ போ. அவன் என்ன செய்கிறான்? அவன் ஜெபம் பண்ணுகிறான். அங்கே சவுல் என்கிற ஒரு மனிதனை தேடு. அவன் ஜெபம் பண்ணுகிறான். அழைக்கப்பட்டவன் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை அறிந்து கொள்வதற்கு, அடுத்த கட்டத்தை அறிந்து கொள்வதற்கு அவன் என்ன செய்யணும்? அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கணுங்க. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அனனியா போகிறதுக்கு என்ன செய்யறான்? பயப்படுறான். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏய், நீ போ, நீ போ. அவனை நான் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலின் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களை மீட்டெடுக்கும்படி, ஓ glory to God, புறஜாதி ஜனங்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, ராஜாக்களை வேதம் சொல்லுகிறது அவர்களை ரட்சிப்பதற்காக. வாசிமா அந்த வசனத்தை, 13வது வசனம் சீக்கிரம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்க இவன் செய்தவன். அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் என்ன பெற்றிருக்கிறான்? அவன் அதிகாரத்தை பெற்றிருந்தா என்ன, அவன் யாரா இருந்தா என்ன, அவனுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கு. அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு இருக்கு? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாத்திரமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஆண்டவர் எப்போதுமே நீங்க உங்களை பார்க்கிறது மாதிரி பார்க்க மாட்டார். வசனமும் அதான் சொல்லுதில்ல. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, மனுஷன் பார்க்கிற வண்ணமா நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் பார்க்க மாட்டேன். அப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். மனுஷன் தோற்றத்தை பார்க்கிறான். இவனை கொண்டு இவன் என்ன செய்ய முடியும்? இவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது உங்க பார்வை.
ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் எதை பார்க்கிறேன்? கர்த்தரோ ஓ glory to God. கர்த்தர் யாரை பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திற்குள் இருக்கிற, நான் இப்படி சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்க அழைப்பை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், நீங்க யாரா இருக்கலாம், நீங்க இந்த சபையில நீங்க ஒரு உதவிக்காரனா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய அழைப்பை மாத்திரம் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா, இல்லை அழைப்பை பெற்றிருக்கிறீங்களா, இல்லை நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா, இல்லை கர்த்தர் உங்களை எதையாயிலும் செய்யும்படி நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? இந்த 4 காரியங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதை நீங்க அறிந்து கொள்ளுங்களேன். வேதம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை, யாருங்க? உதவிக்காரருடைய ஊழியத்தை. இருங்கம்மா, என்ன ஊழியம் செய்யறான்? பிரசங்கம் பண்ணானா? பிரசங்கம் பண்றவங்களுக்கு உதவி செய்தான். வேதம் சொல்லுகிறது, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். ஊழியத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓஹோ ஊழியம்னா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடணும் போல இல்ல, இப்படிதான் நினைக்கிறோம். அதான் ஊழியம் நமக்கு பெரிய கஷ்டமா தெரியுது. அது அல்லங்க. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, உங்க குடும்பத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பர்பஸை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்க கண்டுபிடிக்கணும். என்னையை கொண்டு இந்த சபையில என்ன செய்ய கர்த்தர் என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்ன இந்த குடும்பத்திலிருந்து ரட்சித்ததற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுது பாருங்களேன். சாரி வாசிமா. உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்கிறேன் அல்ல, நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்களாம். யாருமா? யாரு? உதவிக்காரருடைய ஊழியத்தை செய். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியல. சபையில் நீங்க எந்த ஊழியத்தை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, உங்க குடும்பம் நல்ல நிலையை அடையும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? ஊழியத்தை செய்யணும். ஊழியம் செய்கிறதுனால யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் இப்ப பாருங்களேன். அங்க நீங்க வாசித்தீங்கன்னா, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களா எங்க சேர்க்கப்பட்டாங்க? கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அனனியாவும் அவளுடைய மனைவியும் தன்னுடைய காணியாட்சியை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் காணிக்கைகளை கொண்டு வைக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அதில் ஒரு பங்கை அவங்க வஞ்சித்து என்ன செய்கிறாங்க? கொண்டு வைத்ததுனால இப்போ பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீங்க ஏன் பொய் சொன்னீங்க? இதெல்லாம் பார்த்த உடனே அங்க இருந்த விசுவாசிகளுக்குள் என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே நம்மளும் சபைக்கு போகலைன்னா, ஆராதனைக்கு போகலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருண்டான்னு பயந்து அவ்வளோ பேர் எங்க வந்துட்டான் சொல்லுங்க? சர்ச்சுக்கு உள்ள வந்துட்டாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ
பேதுருவையும் அவனோடு கூட இருந்த நபர்களை, அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இப்ப கர்த்தருடைய தூதன் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறான், வெளியே கொண்டு வந்து விட்டுட்டான். 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்போ அவன் சொல்றான், நீங்கள் போய், இப்போ இந்த இடத்துல இருக்கிறது யாரு, விசுவாசிகள். நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் யாருக்கு சொல்லுங்க, ஜனங்களுக்கு சொல்லுங்க. யாரு விடுவித்தது, கர்த்தருடைய தூதன் விடுவித்தான். கர்த்தருடைய தூதன் விடுவித்ததை glory to God. இப்போ இவர்கள் போய் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து என்ன செய்தார்கள் சொல்லுங்க, போதகம் பண்ணினார்கள். யாருமா போதகம் பண்ணினா, சத்தியத்தை கேட்ட விசுவாசிகள், ஜீவ வார்த்தையை கேட்ட விசுவாசிகள் என்ன செய்தார்கள், அவர்கள் போதகம் பண்ணினார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் யார் அப்படின்னா, அசாதாரணமான காரியத்தையும் செய்யக்கூடியவர் என்று ஜனங்கள் அறிவித்தார்கள். நீங்க 36, 37வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல சிலர்கள் என்ன செய்கிறார்கள், இதற்கு முன்னின் நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை என்ன செய்தான், ஒரு பெரியவனாய் காட்டினான். அவனை என்ன செய்தாங்க, ஒரு 400 பேர் பின்பற்றுறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவனை சேர்ந்தவர்கள் அவனும் மடிந்து போனா, அவனை நம்பினவனும் என்ன செய்தாங்க, சிதறி அவமாய் போனார்கள். அடுத்த வசனம், அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை என்ன செய்தான், இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் சில மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க அழைப்பை பின்பற்றுங்க. நீங்க யாரையும் பின்பற்றாதங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்த அழைப்பிற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த அழைப்பு பாதியில வந்ததல்ல. நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அந்த அழைப்பு உனக்குள்ள இருக்கு. நீ அந்த அழைப்பை நீ கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம். இப்ப இந்த விசுவாசிகள் எல்லாரும் 42வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, தினந்தோறும் தேவனுடைய ஆலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி என்ன செய்தார்களா, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். வரமாட்டுக்கு வீடு வரமாட்டுக்கு. ஆதி அப்போஸ் அவங்க ஆதி காலம். எதுக்கு பாஸ்டர் ஆதி காலம் ஆதி காலங்கிறீங்க? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆலயத்திலையும் வீடுகளிலும் என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க, வேத வசனத்தை போதித்தார்கள். இன்னைக்கு அழைப்பு பெற்றிருக்கிறன்னா நமக்கு சர்ச்சுக்கு வரவே நேரம் இல்லை. பாவம். எங்க பாஸ்டர் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன், 8 மணிக்கு சமையல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, நானே சாப்பிடாம என்ன செய்கிறதேன், படுத்துறேன். நல்ல கவனே, நீ அழைக்கப்பட்டிருக்கிற. நான் சொன்ன 4 காரியத்தில் ஏதோ ஒரு பகுதி உன் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கிறது. அதை இன்னைக்கு நீ தெரிந்து கொள். ஆண்டவர்கிட்ட கேளு. சும்மா கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. நீ தேவனோடு கூட என்ன செய்யணும், சஞ்சரிக்கிறவனாக இருக்கணும்.
தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எனக்கு அதைத்தாரும், காரத்தாரும், பஸ்ஸத்தாரும், ஹெலிகாப்டர் தாரும் கேட்காத. உனக்கு எப்போ தேவையோ அப்போ உன் தேவையோ ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டாயம் சந்திப்பார். அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? பவுல் என்னங்க கேட்டான்? நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளு. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேளு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் வேலைக்கு போகிறேன், வேலை செய்கிற இடத்துல நான் என்ன செய்யணும்? எனக்கு கீழே இருக்கிற வேலை செய்கிறவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? கேளு. நான் சமீபத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களும் என்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. 2 முறை பேசியிருக்கிறாங்க. என் பையன்கிட்ட பேசியிருக்கிறாங்க, என் மனைவிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்போது என் ஃபைலை பெண்டிங் வச்சுட்டாங்க. அப்போ அவங்க என்னை பார்க்கறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் போன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம். ரோமன் கத்தீட்ரலிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அப்போ நான் பாஸ்டர்னு சொன்ன உடனே என்கிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த அம்மா பேசுது. ரொம்ப சந்தோஷப்படுது என்னை பார்த்த உடனே. நல்ல ஊழியம் செய்யுங்க பாஸ்டர், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். நிறைய காரியங்கள் அவங்களுடைய ஏன்னா 22 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் இங்கே மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறேன், எனக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் ஒரு டியூட்டராக இருக்கிறேன். நான் வருகிறவங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை ஒன்று தான், இயேசுவை நம்புங்க, இயேசு நல்லவர். இந்த 2 வார்த்தையும் வருகிறவங்களுக்கு நான் சொல்லாமல் நான் விட மாட்டேன். நான் பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணலை பாஸ்டர், நான் பெரிய காரியத்தெல்லாம் செய்யலை, ஆனால் நான் 2 வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஆஸ்பத்திரிக்கு வருகிறவங்க எல்லாருமே ரொம்ப முடியாதவங்க, எந்த சூழ்நிலை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவரை நம்புங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். இதை நான் இந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் பாஸ்டர். இன்னும் 5 வருஷம் என்னுடைய ஊழியத்தில், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் முழுமையாக செய்வேன். எத்தனையோ ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிற நபர்கள் உங்களிடத்துல அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை சொல்கிறாங்களா? கேளுங்க. கேட்டு என்ன சொல்லுங்க? நானே அப்படி தான் இருக்கிறேன், என் நிலைமையும் அப்படி தான் இருக்கு, என்ன பண்ண, யார்கிட்ட போய் சொல்ல? என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்கிறாங்க? 1000 பேர் அங்கே வேலை செய்யலாம், உங்கள் டீமில் 50 பேர் வேலை செய்யலாம். ஏன் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க? இந்த அக்காட்ட சொன்னால் ஏதாவது ஆறுதலான வார்த்தை என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்கள் உங்கள் சோக கதையை, உங்கள் சொந்த கதையை சொல்லாமல், இயேசு சாமி நல்லவர் சொல்லுங்க. இயேசு நல்லவர், நீ கவலையே படாத, நான் உனக்காக என்ன செய்கிறேன்? நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நான் உனக்காக ஜெபம் பண்ணட்டுமா? உடனே அந்த அம்மா என்ன செய்யும்? வேண்டான்னா சொல்லும். ஜெபம் அங்கேயே கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த அம்மாவுடைய தேவையை சந்தியுன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்து பாரு, கட்டாயம் அற்புதம் நடக்கும். என்னங்க அற்புதம் கட்டாயம் நடக்கும். முதல்ல நம்புங்க. Glory to God. என்ன எப்படி பாஸ்டர் நம்புவாங்க? நான் சொல்றதையா நம்புவாங்க? உன்னை நம்பணும்னா உன் சொந்த கதை, சோக கதையை பக்கத்தில் இருக்கிற அக்காட்ட என்ன செய்யாத, சொல்லாத. எவ்வளவு அடி வாங்கினாலும் வெளியே சொல்லாத. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் நேரம் போது. ரைட். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிருவோம். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்,
ஏதோ ஒரு காரணத்திற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? நம்பர் 1, ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, அழைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. உங்களை அழைச்சவர் யாருங்க? உங்களை அழைச்சவர் யாரு? இயேசு அழைச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர் உங்களை அழைச்சார்னா ஒரு காரணம் இல்லாம அழைக்கல. மீன் பிடிச்சிட்டு இருந்தான், டே என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். வச்சிருந்தாரா? சும்மா என்னை பின்பற்றி வாருன்னு சொன்னாரா? சும்மா என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரா? இல்லையே. உன்னை நான் என்ன மாற்றுவேன்? நான் மனுஷனை பின்பற்றுகிறவனாய் மாற்றுவேன்னாரு. ஒரு ஆயக்காரன் அழைக்கிறாரு, மீன் பிடிக்கிறவன் அழைக்கிறாரு, ஒரு டாக்டர் அழைக்கிறாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்னா, உங்க அழைப்பிற்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடக்குமா? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தா எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். அப்ப நன்மை உண்டாகல அப்படின்னா நீங்க எங்க இல்ல? தேவனுடைய அழைப்புல இல்ல. அழைப்பை விட்டு நீ வேற திசையில போகிற. நீ போகிறதுனால காரியம் எதிர்மறையாய் நடக்கிறது. 2வது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 24வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து யாரா இருக்கிறாரா? தேவ பலனா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்கம்மா. காசு கொடுத்தா சொல்றீங்க, சும்மா தானே சொல்றீங்க. கர்த்தர் யாரா இருக்கிறார்? தேவ பலனா இருக்கிறார். எதற்கு? யாருக்கு? அழைக்கப்பட்டவனுக்கு. யாரு? நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீ அழைக்கப்பட்டிருக்கிற. உனக்கு யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். எதற்கு? தேவன் உனக்கு பலனாய் இருக்கிறார். உனக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் தருகிறாரா. ரொம்ப முக்கியம். எவ்வளவோ காரியம், எவ்வளவோ விஷயத்துல ஞானம் இல்லாததுனால நம்ம அநேக காரியத்தை நம்ம என்ன செய்துட்டோம்? நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோம். செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸாக ஆகிறது இல்லை. எதில்? ஞானம். சில தோல்வி அடைந்த உடனே சொல்றோம் பாருங்க, புத்தி இல்லாம செய்துட்டேன் சொல்றோமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கப்பட்டவன் தன் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறதே இல்லை. அவனுக்கு யாரு பலனாய் இருக்கிறார்னா தேவன் பலனாய் இருக்கிறார். 3வது glory to God. எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவார்கள். யாரு? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை என்ன செய்வார்களாம்? அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவனை அழைக்கும் போது அவனுக்கு என்னதான் கொடுத்தாரு? எதை கொடுத்தாருமா? வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் கொடுத்தார். இல்ல, வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் கொடுத்தார். போகும்போது செலவுக்கு காப்பி குடிச்சிக்கோ, பச்சி வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு காசு கொடுத்து விட்டாராமா? எதை கொடுத்தாரு? வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்புனான். அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு மாறல. வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வார்கள். நீங்களும் நானும், வேதம் சொல்லுதுங்க,
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உங்களுக்கும் எனக்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்தவரே இப்ப யாரா இருக்கிறார்? அந்த வாக்கு தத்தத்திற்கும் நமக்கும் நடுவாக மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்போ அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாம இருக்குமா? சொல்லுங்க, நிறைவேறுமாமா? கட்டாயம் நிறைவேறும். காரணம் என்ன? வாக்கு தத்தத்தை தந்தவரே இப்போ நமக்கு நடுவா என்ன செய்கிறார்? மத்தியஸ்தராக இருக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேறாம அது தள்ளி போய்கிட்டே இருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? விடமாட்டார். காரணம், அவர் மத்தியஸ்தராக இருக்கிறதுனால அந்த வாக்கு தத்தம் கட்டாயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அது நிறைவேறுவதற்கு அழைப்பை பெற்ற ஆபிரகாம் 25 ஆண்டு காலம் காத்திருந்தான். தன்னுடைய வயதவன் பார்க்கல, தன்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்ததை அவன் பார்க்கல. அவன் நம்பினது எதை தெரியுமா? வாக்கு தத்தத்தை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு தீர்க்கமா சொல்றேன், அழைப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமா நீங்க ரட்சிக்கப்படலைங்க, நீங்க சாதாரணமா சபைக்குள்ள இருக்கலைங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர்கிட்ட கேளு, வாக்கு தத்தத்தை கேளு. அதற்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்? காத்திரு. அது கட்டாயம் நிறைவேறும். 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். யாரோடு கூட இருக்கிறவர்கள்? சத்தமா சொல்லுங்கம்மா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரு? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். யாரோடு கூட இருப்பான்? கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிற, ராஜாதி ராஜாவாய் இருக்கிற அவரோடு கூட யார் இருப்பா? யாரம்மா இருப்பா? அழைக்கப்பட்ட நீங்க இருப்பீங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்க, யார் இருப்பா? நான் இருப்பையா. யாரோட கூட இருப்பேன்? ராஜாதி ராஜாவாய், glory to God, வரப்போகிற என் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவோடு கூட நான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க இருப்பீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க அவரோடு கூட இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூட சும்மா இல்லை, அவரோடு கூட இந்த பூமியில ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், glory to God, அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். 19:9 கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்றார். என்னவா? யாரா? பாக்கியவான்கள் என்று எழுது. அழைக்கப்பட்டவர்கள் யாரு? பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க. பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். அவருடைய கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவன் யாரா? பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அந்த வார்த்தை, அந்த ரோமர் 8:28 நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. தன்னை நேசிக்கும் மக்களுக்கு தேவன் எல்லாவற்றிலும் மூலமும் நன்மை செய்கிறாராம். எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறார். நீ எதை செய்தாலும் நன்மை செய்வார். நீ அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய அழைப்பை நீ பெற்றிருக்கிற.
தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தாலும் சரி, தெரிந்தெடுத்தவனா இருந்தாலும் சரி, அழைப்பை பெற்றவனா இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஒருத்தரும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டான். தன் அழைப்பிற்காக அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். நான் இன்னைக்கு சொல்லுகிற தாழ்மையான வேண்டுதல் என்ன தெரியுமா? தயவு செய்து கடைசி நாட்களில் வந்துட்டோம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஊழியத்தை செய்யுங்க. உங்களோடு கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் ஊழியத்தை செய்யுங்க. அவன் சொல்கிற பிரச்சனைக்கு ஒரே வார்த்தை, டேய் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் சரி பண்ணிடுவார், அவர் இயேசு, அவரை நம்புடா. வேற எதுவும் சொல்ல வேண்டாம், வேற எந்த வார்த்தையும் நீ சொல்ல வேண்டாம், நீ அவரை நம்பு. உன் பிரச்சனைக்கு முடிவு இதுதான். உன் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட பேசு, நீ வேலை செய்கிற இடத்துல பேசு. அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் செய்யக்கூடிய நேரம், ஸ்தலம் அதுதான். பேசி பாரு, கர்த்தர் கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கை நன்றா இருக்கும், நல்லா இருப்ப. வேதத்தின்படி நான் சொல்றேன், உன் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படித்தானே சொல்லுது வேதம், சொல்லுதா இல்லையா? நல்லா இருக்கும். ஊழியத்திற்கு மாத்திரம் காரணத்தை சொல்லாதங்க, சாக்கு போக்குகளை சொல்லாதங்க. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பை நீ நழுவ விட்டுறாதப்பா. அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கல்யாண வீட்டிற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. மணவாளனாய் இருக்கிற கிறிஸ்து வரப்போகிறார். மணவாட்டியாயிருக்கிற சபையை அவர் சேர்த்து கொள்ள போகிறார். அழைப்பை பெற்றவனையும் தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் ஆண்டவர் எல்லாரையும் ஒரே இடத்துல தான் நிறுத்துவாரு. ஆனா எப்பா, எத்தனையோ பேர் அந்த ஊர்ல இருக்க, எத்தனையோ பேர் உன் குடும்பத்தில் இருக்க, நான் உன்னைய தெரிந்து கொண்டு நான் இங்க கொண்டு வந்தனே. அழைப்பை சாதாரணமா எண்ணிராத, சபையை சாதாரணமா எண்ணிராத. அழைக்கப்பட்டவன் காரணத்தை சொல்லாத. நீ காரணம் சொல்லக்கூடியவனா இருப்ப அப்படின்னா கட்டாயம் சத்துரு உன்னோடு கூட போராடி கொண்டுதான் இருப்பான். காரணத்தை சொல்லாதங்க. நீங்க எந்த அளவுக்கு காரணத்தை சொல்லுகிற நபரா இருக்கிறீங்களா, உங்க மேல ஒரு ஸ்ட்ராங் காலிங் இருக்கு. அவனால தப்ப முடிஞ்சிச்சா? மோசையால தப்ப முடிஞ்சாமா? விடவே இல்லை. கடைசியில் அவருக்கே கோபம் வந்துட்டு, நீ இப்ப போறையா போகலையா? அந்த வரான் பார் உன் சகோதரன், அவனைய கூட்டிட்டு போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. சில நேரத்தில் தேவன் கோபப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறி விடுகிறது. நீ அப்படி செய்யாதங்க. சபை கூடி வருகிறத விட்டு விடாதங்க. ஆராதனை ரொம்ப முக்கியம். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் ஏதோ ஒரு, உங்க அழைப்பிற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் உங்க கையில ஏதோ ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்ல, அந்த ஊழியத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை நீ அறிந்து கொள்ளணும். இனி உன் தேவைக்காக, உன் பலகீனத்துக்காகலாம் ஜெபம் பண்ணாத, உன் அழைப்பிற்காக ஜெபம் பண்ண. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய சரீரத்திற்கு இந்த பலகீனத்திற்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பலகீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன உடனே சொல்றான், ஓ உங்க பலன் எப்பவும் என் கூட இருக்கும் அப்படின்னா அந்த பலகீனம் என்கிட்டே இருக்கட்டும்.
அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? அந்த பலகீனம் என் கூடயே இருக்கட்டும். ஏன் அந்த பலகீனம் என் கூடயே இருந்தா உம்முடைய பலன் எனக்குள்ளேயே இருக்கிறது. உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? இந்த சபையில நான் என்ன செய்யணும்? நான் என்ன ஊழியத்தை செய்யணும்? என் குடும்பத்தை சபைக்கு ஆதாயப்படுத்துவதற்கு, என் குடும்பத்தை சபைக்கு கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்யணும்? கேளுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஏங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். 8 மணி நேரம் வேலை செய்து 4 மணி நேரம் ஓட்டி செய்து சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி பலகீனத்தையும் பொறுப்படுத்தாம. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்காக சொல்றதெல்லாம்? இதுக்கு தான். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய். நீ அழைப்பை பெற்றிருக்கிற. உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும். Glory to God. கர்த்தருடைய நாமத்தினால தாழ்மையா சொல்றேன், இன்னையிலிருந்து உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கூட இருக்கிற உங்கள்கிட்ட யாராவது தங்களுடைய குறைகளை பிரச்சனைகளை சொன்னாங்கன்னா அவங்களுக்காக அப்பமே அந்த நிமிஷமே ஜெபம் பண்ணு. அது எந்த இடமா இருந்தாலும் பெரிய 1 மணி நேரம் ஜெபம்லாம் வேண்டாம். அவங்க கையை பிடிச்சு இயேசுவின் நாமத்தினால அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லு. முடிவு உண்டாயிரும். முடிவு உண்டாயிரும். வாயே திறக்காத. எந்த வாயை திறக்கக்கூடாது? சொந்த கதைய சோக கதைய சொல்லவே கூடாது. எதை மட்டும்தான் சொல்லணும்? இயேசு நல்லவர், இயேசு உன்னை குணமாக்குவார், இயேசு உன் பிரச்சனையை மாற்றுவார். சொல்லி பாரு, கட்டாயம் அற்புதம் நடக்கும். உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தலாம், சபை வளரும். ராமேன் சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் எழுந்து ஒரே ஜபந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? கேளு. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்ககிட்ட பேசணும். பேசலையா சர்ச்சை முடிஞ்சும் போகாத, இங்கே இருங்க. ரைட்? என்னை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை இந்த வாழ்க்கையில இந்த நாட்களில் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே, ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போனோம் என்கிறதான நிலைமை அல்ல ஆண்டவரே. என்னை எதற்காக இந்த தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோவாவை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. என் தேவன் மோசேயை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருந்து எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நம்மளை இதற்காக என் தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறார். சபையே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, ஏன் ஐயா என்னை அழைக்கப்பட்டிருக்கிறீர்? ஆண்டவரே, என்னை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ளும்படியாக அப்பா ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொள்ளும்படியாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. எல்லோரும் சபையாக சேர்ந்து அர்ப்பணிப்போடு, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவே, உன் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. என்னே சுராஜா ஓகே எல்லாரும் சோத்திரோ, எல்லோடு வாழ்வதற்கே எல்லாரும் சோத்திரோ.
ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னோய் சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உன் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு நாமோ, முழு உள்ளத்தோடு நாமோ பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்தில் ஹல்லேலூயா, ஆமாண்டவரே, எங்களை அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உள்ளது. அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில விருதாவாய் செல்லக்கூடாதப்பா. அது பிரயோஜனமற்றதாயிருக்காதபடி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சபைக்கு ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினருக்கு, என்னோடு வேலை செய்கிற நண்பர்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஏதாயிலும் ஒரு வழியில உடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவேளையினுடைய சமூகத்தை பார்த்தார் படிப்போடு சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் ஏதாயிலும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே, ஏதாயிலும் உமக்கு நேராக நான் செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லு. ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம் ஆண்டுடைய சமூகத்தில். எல்லோரும் ஆண்டுடைய சமூகத்தில் என்னுடைய அருமையான நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் உடைய ஊழியக்கார முகாந்திரம் ஆண்டவரே, உடைய அழைப்பை குறித்துதான் அந்த ஆண்டவரே செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் தன்னைத்தானே சோதித்து அறிந்து நீர் கொடுத்ததான அந்த அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய தேசத்திற்கும், எங்களுடைய சாட்சிக்கும் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய சபைக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். என்னிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்தமான அழைப்பு உண்டாகும்படியாக நன்மையும் கிருபையும் நீடித்த நாட்களாய் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்றும் தங்கி இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே கடந்து செல்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமே, ஆமே.